மதுரை மையப்பகுதியில் இருக்கக்கூடிய இந்த கூடலூர் பெருமாள் கோயிலினுடைய தெப்பக்குளம் இன்றைக்கு பராமரிக்கப்படாமல் இன்றைக்கு கழிவும் மாசும் குப்பைகளுமாக கொட்டக்கூடிய ஒரு மிகப்பெரிய குப்பை தொட்டியாக மதுரை தெப்பக்குளத்தை பயன்படுத்துகிறார்கள். உயர்நீதிமன்றம் இந்த சுற்றி இருக்கக்கூடிய கடைகளை அகற்ற கோரி வழக்கு தொடர்ந்ததுனால உயர்நீதிமன்றத்தின் உத்தரவுப்படி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய 196 கடைகள் அகற்றப்பட்டிருக்கிறது. இந்த தெப்பக்குளமானது 1.25 ஏக்கர்ல இருக்கக்கூடிய பகுதியானது. இந்த பகுதியில் இந்த தெப்பக்குளத்தில் தண்ணீர் தேக்கி வைத்தால் இந்த பகுதியுடைய நிலத்தடி நீர் மிகப்பெரிய அளவுல பெருகு வாய்ப்பு இருக்குது. இந்த பகுதியுடைய நிலத்தடி நீர் 1200 அடி கீழே போயதுனால இந்த பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா வர்த்தக நிறுவனங்களும் இங்க தங்கும் விடுதிகள் இருக்கின்றன. இவங்க எல்லாமே நம்ம தெப்பக்குளத்துல இருந்து தண்ணீர் இல்லாதனால இவங்க என்ன செய்யறாங்க, வெளியில இருந்து தண்ணீரை பராமரித்து எடுத்து அதுக்கப்புறம் தான் இங்க பயன்படுத்திக்கிறாங்க. அதனால இந்த தெப்பக்குளம் சார்ந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்புகளை அகற்றிய அறநிலையத்துறை இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அத்தனை கடைகளுக்குமே திரும்பவும் அந்த வாடகைதாரர்களுக்கு விடாம திரும்ப இந்த தெப்பக்குளத்தை மக்கள் பயன்பாட்டுக்கு வர வைக்கணும். ஆக்கிரமிப்பு எடுத்த பகுதியில் இருக்கக்கூடிய இடங்கள்ல கம்பி வேலி போட்டு இந்த தெப்பக்குளத்துக்கு நடைபாதை மேடை அமைத்து சுத்தி நடந்து வர மாதிரி பொதுமக்களுடைய பாதுகாப்புலையும் கண்காணிப்புலையும் இருக்கிற மாதிரி தெப்பக்குளம் நிறைய ஓப்பனாகவே இருக்கணும். எல்லாம் மூடி வச்சாதான் உங்களுக்கு நிறைய சட்டவிரோத செயல்கள் ஈடுபடுறாங்க. அதனால தெப்பக்குளத்தை இது பண்ணணும். அதுபோக பெருமாள் கோயிலினுடைய ஒரு மிகப்பெரிய கிருதமாலை அப்படின்ற பாடல் நம்ம இந்த தெப்பக்குளத்துல வரக்கூடிய அந்த தண்ணீர் கால்வாய்க்கு கிருதமால் கால்வாய் இது பெருமாளை மலர் சூடி கொள்கிறது அப்படின்னு சொல்லி மங்களாசாசனத்துல பெரியாழ்வார் பாடியிருக்காரு. அப்படி பெரியாழ்வார் பாடிய ஒரு வரலாற்று மிகப்பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த நீர்நிலை மதுரை நகர்ல 1.25 ஏக்கர்ல இப்ப இப்படி சும்மாவே கிடக்குது, குப்பைகளை போடக்கூடிய இடமாக பயன்படுத்துகிறார்கள். மாசி மகம் வருகிறது. இந்த மாசி மகம் தெப்பத்துலா நடக்கக்கூடிய நாள். அந்த நாள்ல இந்த தெப்பக்குளத்தை சரி செய்து சுற்றி குப்பைகள் ஆக்கிரமிப்புகளை கழிவுநீர்களை அகற்றி இந்த தெப்பக்குளத்தை மீண்டும் புத்துயிர் செய்ய வைத்து நடவடிக்கை எடுக்கும்படி மதுரை மாநகராட்சிக்கும் அறநிலையத்துறைக்கும் வைகநீதி மக்களுக்கு சார்பில் கேட்டுக்கொள்கிறேன்.